ரீசெண்ட் டைம்ஸில் என்ன சர்ப்ரைஸ் பண்ண ஒரு இன்சிடென்ட் பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நான் ஒரு நாள் பைக்கில் போயிட்டுருக்கேன். என்னோடய கிளைண்ட் ஒருத்தர் கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நீங்கள் இந்த இந்த வழியில் போனால் எனக்கு சொல்லுங்கள், நான் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து அந்த இடத்துல தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் சொன்னேன், நீங்கள் வாங்க, நான் அங்கே தான் போகிறேன், நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க நான் சொன்னேன். கிட்டத்தட்ட அதே ரோட்டில் தான் நான் ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் பேக் டு பேக். ஆனால் வந்து நான் நோட்டீஸ் பண்ணாத ஒரு விஷயம் அவர் நோட்டீஸ் பண்ணார். அவர் வந்து ஒரு நார்த் இந்தியன். இங்கே வந்து 1 வீக்காக ஒரு ஈவெண்ட்காக இங்கே வந்திருக்காரு. ஸோ வந்த டைமில் வந்து அவர் ஒரு பேங்க்குக்கு போகணும். அந்த பேங்க்குக்கு போகணுன்ற எண்ணத்தினால அவர் என்னோட வந்தார். ஒரு பேங்க்குக்கு ட்ராவல் பண்ணணும். ஆனால் பேங்க் எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியல. என்ன கேட்கும்போது நான் சொல்கிறேன், இந்த ஏரியாவில் பெருசாக பேங்க் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு வரேன். சொல்லிட்டு வந்தோடனே நாங்கள் ஒரு ரீஜன்ஸை க்ராஸ் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கோம். போயிட்டே இருக்கிற நேரத்தில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 மீட்டர்ஸ் தாண்டி போனதுக்கப்புறம் வந்து, இல்லை அங்கே ஒரு பேங்க் இருக்கா மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் வண்டி யூட்டன் போட்டுட்டு திரும்ப அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அங்கே ஒரு பேங்க் இருக்குது. எனக்கு ஒரே அப்படியே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. என்னடா நம்ம இவ்வளோ நாள் இந்த ரோட்லேயே ட்ராவல் பண்ணுறோம், ஆனால் நம்ம நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா. அது என்னோடய லேக் ஆஃப் அவேர்னஸ் அப்படின்னு சொன்னாலும் இருக்கலாம். பட் இருந்தாலும் இப்போ இன்றைக்கி தான் அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறவர் எப்படி உடனே அதை கண்டுபிடிச்சார்? அவ்வளோ விஷயங்கள் இருந்தது. ஆனால் அந்த பேங்க்குன்றது வந்து மெயின்லேயே இல்லை, கொஞ்சம் தள்ளி அந்த ரீஜன்ஸில் கொஞ்சம் தள்ளி உள்ளே இருக்குது. இவ்வளோ இருக்க விஷயங்கள்லாம் தெரியாமல் அது மட்டும் அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தோணுச்சு. அப்போ தான் ஐ அண்டர்ஸ்டுட் தட் we get to see things only when we really want. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் எப்போனா, அது உங்களுக்கு உண்மையாக தேவையானா. ஸோ உங்களுக்கு அந்த விஷயம் தேவை அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதை இழுத்து பிடிச்சிக்கோங்க.